Hey buddies, welcome to Python for Toddlers Advanced Series. So previous video la நம்ம என்ன பார்த்தோம் அப்படினா functionsனா என்ன அதுக்கான theoretical definition அப்படினு நாம வந்து பார்த்தோம். So previous video பார்க்காம யாராவது straight அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படினா so please நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க so that நம்ம ஃபர்தரா பார்க்க போற கான்செப்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இன்னும் ரொம்பவே கிளியராவும் பெட்டராவும் புரியும். ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா so functions எப்படி நம்ம பிராக்டிகலா இம்ப்ளிமெண்ட் பண்றதுங்கறத நாம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஜூபிட்டர் நோட்புக் ஓபன் பண்ணிக்கலாம். So function என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. So இப்போ அடுத்து ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். So ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ரெண்டு விஷயம் வந்து நம்ம வந்து முக்கியமா நம்ம வந்து பார்க்கணும் பைத்தான்ல. So அதுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னோம். So என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அதுக்கப்புறமேட்டு ஃபங்க்ஷன் கால் அப்படின்ட்டு ரெண்டு விஷயம் வந்து இருக்கு. So ஃபங்க்ஷன் நம்ம வந்து பைத்தான்ல யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா so ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும். இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனை நம்ம வந்துட்டு கூப்பிடணும். ஸோ அப்பதான் நம்மளுக்கு வந்து அந்த கோட் வந்து கரெக்டா ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்து ரெண்டு விஷயம். ஸோ இப்போ நம்ம பைத்தான்ல ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சின்டாக்ஸ் வந்து எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா எப்படி நம்ம கிளாஸ் கிரியேட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்கிற கீவேர்டு வந்து நம்ம கொடுத்துருந்தோமோ அதே மாதிரி பைத்தான்ல ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் DEFங்கிற கீவேர்டை நம்ம வந்து யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல நம்ம ஃபங்க்ஷனோட நேமை வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஃபங்க்ஷனோட நேம் கொடுக்கணும். நேம் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம இந்த ஓப்பன் க்ளோஸ்ல தான் நம்ம வந்து போடணும். ஸோ உங்க எல்லாத்துக்குமே நல்லாவே தெரியும். ஸோ பிரிண்ட்ங்கிறது ஒரு ஃபங்க்ஷன். ஸோ பிரிண்ட்ங்கிறது நம்ம இந்த மாதிரி ஓப்பன் க்ளோஸ்ல தான் நம்ம போடுவோம். ஸோ SQRTங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதெல்லாமே பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். சோ இந்த ஃபங்க்ஷனும் ஓப்பன் க்ளோஸ்ல தான் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி போடுவோம். சோ ஃபங்க்ஷன் அப்படின்னாலே ஓப்பன் க்ளோஸ் வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் இது முடியும் போது இந்த மாதிரி ரெண்டு கோலன் வந்து நம்ம வச்சிருக்கணும். சோ இதுக்குள்ள நம்மளோட என்ன டாஸ்க் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ நம்மளோட டாஸ்க் வந்து நம்ம இந்த மாதிரி இதுக்குள்ள எழுதணும். சோ இது வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஓகேவா? சோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனோட சின்டாக்ஸ் வந்துட்டு இதுதான். சோ அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால். சோ அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா? சோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சோ ஃபங்க்ஷனோட நேம், சோ ஃபங்க்ஷனுக்கு நம்ம என்ன நேம் கொடுத்தோமோ அந்த நேமை நாம இந்த இடத்துல எழுதிட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் வந்து நம்ம இந்த இடத்துல கொடுக்கணும். சோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கான சின்டாக்ஸ். இது வந்து ஃபங்க்ஷன் காலுக்கான சின்டாக்ஸ். சோ இந்த இடத்துல உங்களுக்கு இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷன்னா என்ன, இந்த DEFனா என்ன அப்படின்னு உங்களுக்கு வந்து டவுட் வரலாம். சோ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நம்ம பார்க்கும்போதே நம்மளோட பைத்தன் ஃபார் டாட்லர் சீரிஸ் பார்க்கும்போதே நம்ம வந்து பார்த்தோம். சோ ஃபங்க்ஷன்ஸை ரெண்டா வந்து பிரிச்சிருப்பாங்க. ஒன்னு வந்துட்டு பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ், அதுக்கப்புறமேட்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சோ பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னா சோ பைத்தானா நம்மளுக்கு வந்துட்டு கிரியேட் பண்ணும்போதே ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. லைக் பிரிண்ட், SQRT இந்த மாதிரிலாம் ஆல்ரெடி அதுல இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம் இல்லையா? சோ அது எல்லாமே வந்துட்டு பில்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ இந்த இடத்துல புதுசா நம்ம வந்து கிரியேட் பண்றோம், நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்றோம் இல்லையா? சோ இது எல்லாமே வந்துட்டு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இப்போ நம்ம ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷனை வந்து டிஃபைன் பண்றேன். ஸோ DEFங்கிறது என்னோட கீவேர்டு, அதனால இது எனக்கு வந்து நான் டைப் பண்ணும்போதே எனக்கு வந்து கிரீன் கலர்ல மாறிடுச்சு. ஸோ இப்போ நான் இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து ஒரு வெல்கம் அப்படின்ட்டு நான் வந்து ஒரு மெசேஜ் வந்து பிரிண்ட் பண்ண போறேன். ஸோ அதுக்கு தான் நான் வந்து இப்போ கோட் எழுத போறேன். ஸோ ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஃபங்க்ஷனோட நேமு, ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், அதுக்கப்புறம் செமிகோலன் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு என்டர் கொடுக்கும்போது ஃபங்க்ஷன் பிளாக்குக்குள்ள போயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா ஹலோ I am from function அப்படின்ட்டு நான் வந்து ஒரு லைன் வந்து நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்னோட ஃபங்க்ஷனை வந்து நான் வந்து டிஃபைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த கோடை நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்னோட கோட் வந்துட்டு ரன் ஆயிடுச்சு. பட் ஆனால் எனக்கு அவுட்புட் வந்து எதுவுமே வரல. ஸோ இந்த இடத்துல எதுக்காக எனக்கு அவுட்புட் எதுவும் வரல அப்படின்னா ஸோ ஃபங்க்ஷனை இந்த இடத்துல நான் வெறும் டிஃபைன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணுங்கிறத மட்டும் தான் நான் வந்து சொல்லியிருக்கேனே தவிர இந்த ஃபங்க்ஷனை நான் வந்து கூப்பிடவே இல்லை. ஸோ ஃபங்க்ஷனை கூப்பிட்டாதான் வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அதனால ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றது மட்டும் இல்லாம அந்த ஃபங்க்ஷனை நம்ம கூப்பிடவும் செய்யணும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை கூப்பிடுறேன். ஸோ ஃபங்க்ஷன் கூப்பிடுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட பேர் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு நான் வந்து இதை ரன் பண்றேன். இப்போ ரன் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா ஹலோ I am from function அப்படின்னு எனக்கு வந்து ஒரு லைன் வந்து வந்திருக்கு. ஸோ இப்படிதான் வந்துட்டு பேசிக்கா ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணிட்டு அதை வந்து நம்மளுக்கு கால் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லைன்ல போய் பார்ப்போம் டிஃபைன் கிரீட்டிங் அப்படின்னு இருக்கும்போது இது ஒரு ஃபங்க்ஷனுங்கிறத பைத்தான் வந்து தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். நெக்ஸ்ட் லைன்ல கிரீட்டிங் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கிரீட்டிங்னா என்ன அப்படின்னா இந்த இடத்துல ஃபங்க்ஷனுங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இதுக்குள்ள வந்து பார்ப்போம். உள்ள போயிட்டு நெக்ஸ்ட் லைனுக்கு போகும். நெக்ஸ்ட் லைன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹலோ I am from function வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லைன்ல நம்மளுக்கு இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிருக்கு. ஸோ இப்படிதான் வந்து நம்மளுக்கு பைத்தான்ல ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு ரன் ஆகும். சோ இதுவே இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்ல, நம்ம வந்துட்டு மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட நம்ம வந்து இந்த இடத்துல கொடுக்கலாம். சோ இந்த இடத்துல என்ன பண்றேன் அப்படின்னா திரும்ப இதே கூட காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன சொல்றேன் அப்படின்னா இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் நான் வந்து போடுறேன். சோ என்ன போடுறேன் அப்படின்னா ஹாப்பி
learning அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து என்னோட ஃபங்க்ஷனை வந்து கால் பண்றேன். ஸோ கால் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு ஹலோ ஐ எம் ஃப்ரம் ஃபங்க்ஷன் அப்படின்னு எனக்கு ஒரு அவுட்புட் வந்தது இல்லாம ஹாப்பி லேர்னிங் அப்படின்ட்டு சேர்ந்து வந்திருக்கு. ஸோ இதுக்குள்ள நம்ம எவ்வளோ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம், லிமிடேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம எவ்வளோ டாஸ்க் நம்ம வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்குள்ள நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இதுல இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். நம்ம கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ ஒரு கிளாஸ்க்கு வந்து நம்ம மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் ஃபங்க்ஷன்ஸ்க்கும். ஸோ ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்ணிட்டு ஒரு வாட்டி தான் கால் பண்ணணுமா அப்படின்னா இல்லை. ஸோ எத்தனை வாட்டி நம்மளுக்கு வந்து தேவைப்படுதோ நம்ம வந்து அத்தனை வாட்டி கால் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல டிஃபரன்ஸ் தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த இடத்துல நான் ஒரு லைன் வந்து போடுறேன். செகண்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு ஒரு லைன் வந்து போட்டுட்டு திரும்ப நான் வந்துட்டு இந்த இடத்துல என்னோட ஃபங்க்ஷனை வந்து கூப்பிடுறேன். ஸோ அகைன் கிரீட்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுத்து நான் வந்து பிரிண்ட் பண்றேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நம்பர் ஆஃப் லைன்ஸ் வந்து ஜாஸ்தி வந்திருக்கு. ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டிஎஃப் போய் பார்க்கும், இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த லைனை பார்க்கும்போது ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைனுக்கு வரும் கிரீட்டிங்கிறது நம்ம வந்து கூப்பிட்டுருக்கும். ஸோ போய் பார்க்கும், இந்த கிரீட்டிங்குள்ளே என்ன இருக்கோ நம்மளுக்கு வந்து பிரிண்ட் பண்ணும். ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹலோ ஐ எம் ஃப்ரம் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன், அது பிரிண்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல ஹாப்பி லேர்னிங்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஹாப்பி லேர்னிங் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ திரும்ப இந்த கிரீட்டிங்கான வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த லைனுக்கு வந்து பார்க்கும் பிரிண்ட் ஐ எம் செகண்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு ஒரு லைன் வந்து ஜஸ்ட் நம்மளுக்கு தெரியறதுக்காக நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த இடத்துல ஐ எம் செகண்ட் ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு லைன் பிரிண்ட் இருக்கு. ஸோ திரும்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதே கிரீட்டிங்ங்கிற ஃபங்க்ஷனை நாம வந்து திரும்ப கூப்பிடுறோம். ஸோ திரும்ப கூப்பிடும்போது அதே மாதிரி மேல போகும். ஸோ அதே மாதிரி ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட் பண்ணி நம்மளுக்கு இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணும். ஸோ இந்த கோட் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா ஸோ ஒரு வாட்டி நம்ம ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி தான் அதை வந்து கூப்பிடணுங்கிற அவசியம் வந்து நம்மளுக்கு வந்து கிடையாது. ஸோ நம்மளுக்கு வந்து எத்தனை டைம்ல வேணுமோ அத்தனை டைம்ஸ்ல நம்ம வந்து ஃபங்க்ஷன்ஸை நம்ம வந்து கூப்பிட்டுக்கலாம். ஓகே, நான் இப்போ வந்துட்டு இன்னொரு ஃபங்க்ஷன் நான் வந்து கூப்பிடுறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன பேர் சொல்றேன் அப்படின்னா டெஸ்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு நேம் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ டெஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றேன் அப்படின்னா ஐ ஆம் ஃப்ரம் டெஸ்ட் அப்படின்னு நான் வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துறேன். ஸோ லைன் கொடுத்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா ஃபங்க்ஷனை நான் வந்து கால் பண்றேன். ஸோ ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்குரிய சின்டாக்ஸ் வந்துட்டு டெஸ்ட் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கணும். அதாவது ஃபங்க்ஷனோட நேம் கொடுத்துட்டு ஓப்பன் க்ளோஸ் கொடுக்கணும். ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். ஸோ ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அவுட்புட் வந்து வரல. ஸோ அவுட்புட்டுக்கு பதிலாக எனக்கு வந்து எரர் தான் வந்திருக்கு. ஸோ என்ன எரர் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேம் டெஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து எரர் வந்திருக்கு. ஸோ நம்ம சொன்ன மாதிரி ஃபங்க்ஷன்ல ரெண்டு செய்யணும் அப்படின்னு நான் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ ஒன்னு வந்துட்டு டெஃபினிஷன், இன்னொன்னு வந்துட்டு கால். ஸோ ஃபங்க்ஷன் நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து டிஃபைனும் பண்ணிருக்கேன். என்னோட ஃபங்க்ஷன் வந்து என்ன செய்யணும்ங்கிறத ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல நான் வந்து சொல்லுவேன். ஸோ கால்ங்கிறதுல இந்த ஃபங்க்ஷன் நான் வந்து கூப்பிடுவேன். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனும் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், ஃபங்க்ஷன் காலும் நான் வந்து இந்த இடத்துல பண்ணிருக்கேன். பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல வந்து எரர் தான் வந்திருக்கு. எரர் என்ன சொல்லுது அப்படின்னா டெஸ்ட்ங்கிறது நாட் டிஃபைன் சொல்லுது. பட் ஆனால் இந்த இடத்துல டெஸ்ட்ங்கிறது நான் வந்து டிஃபைன் பண்ணிருக்கேன் இல்லையா. ஸோ இந்த எரர் எதுக்காக நம்மளுக்கு வருது அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும், ஃபங்க்ஷன் காலை நம்ம வந்து செகண்ட் தான் பண்ணணும். ஸோ இதுவே நம்ம முன்னாடி செஞ்ச எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் நம்ம வந்துட்டு டிஃபைன் பண்ணிடுவோம். டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்துட்டு அந்த ஃபங்க்ஷனை நம்ம வந்து கூப்பிட்டுருப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிரீட்டிங்ங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிடுவோம். ஸோ டிஃபைன் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கால் பண்ணுவோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து எந்த ஒரு எரருமே இல்லாம நம்மளுக்கு வந்துட்டு ரன் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்றோம் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்டே நான் இந்த இடத்துல வந்து கால் பண்ணிடுறேன். ஸோ கால் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா முன்னாடி நம்மளுக்கு வந்துட்டு ஏதாவது இருக்கா, அதாவது இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கூப்பிடுறாங்களே முன்னாடியே நம்மளுக்கு வந்து டிஃபைன் பண்ணிருக்காங்களான்னு பார்க்கும். ஸோ எந்த ஒரு டெஃபினேஷனுமே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால கிளாஸ் டெஸ்ட் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லைன் நம்மளுக்கு ரன் ஆகும் போதே நம்மளுக்கு இந்த இடத்துல எரர் வந்து வந்துடும். ஸோ எப்பயுமே ஃபங்க்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்ன செய்யணும்ங்கிறத நம்ம வந்து சொல்லிடணும். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் நம்ம வந்து அதை வந்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ற மாதிரி நம்ம மாத்தணும் அப்படின்னா எப்படி பண்றதுங்கிறது ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தான் நம்மளுக்கு வந்து முதல்ல இருக்கணும். ஸோ ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டெஸ்ட்ங்கிறத கூப்பிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரோக்ராம் கரெக்டா ரன் ஆகும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபங்க்ஷன்ஸை எக்ஸ்பிளைன் பண்றதுக்குரிய ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் என்ன, ஃபங்க்ஷன் கால்னா என்னங்கிறது ரொம்பவே கிளியரா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். ஹாப்பி லேர்னிங், பை பாய்.